அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, நான் தணிக்கையா குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு குரல் பதிவு செய்கிறேன். நிச்சயமாக அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த குரல் பதிவுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற படம் செவ்வாய்க்கிழமை தணிக்கை குழந்தைக்கு நம்ம காதிகையில் ஏதோ ஒரு மருத்துவமனையில் நேராக சந்தித்து பேசினப்போ எடுத்த படம். இந்த குழந்தைக்கு நான் ஆரம்பத்தில் நினச்சது ஒன்று, இப்போ வரைக்கும் நடந்தது ஒன்றா தான் இருக்குது. அதே போல் என்னோட இந்த பக்தி சார்ந்து முருகர் சார்ந்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இயற்கை எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அது என்னென்னா, ஒரு பொருள் இங்கத்தை விட வேற இடத்துல கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் தேடி போகிறப்பெல்லாம் அது ஒரு பெரிய செட்பேக், ஒரு பெரிய டிராபேக்கை கொடுக்கும் எனக்கு. அது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்திருக்கேன். அதே எப்படின்னா, இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறப்போ நான் ஒரு பேட்டரி ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது, இன்னொரு இடத்துல அதிகமாக சொல்கிறாங்க. அது எனக்கு கம்மி அதிகம்லாம் தெரியாது. ஆனால் என்கிட்ட சொன்ன அந்த பள்ளி மேலாளர் சார் இதோட அங்கே கம்மியாக இருக்கும் சார், வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. ஆனால் நான் அப்பயும் கேட்டேன், இது சரியாக வருமானா அவர் இல்லை சார் கண்டிப்பாக சரியாக இருக்குன்னு சொல்லி அது கம்மியாக இருக்குன்னு வாங்க போனதை போய் அதுக்கப்புறம் திரும்ப 2 தடவை மாற்றி வாங்கி கடைசியில் அது முதல்ல நான் என்ன நினச்சனோ அதுதான் நடந்தது. அதே போல் அந்த மாதிரி அந்த தவறை திரும்ப செய்யக்கூடாது. குழந்தைங்களுக்கு, தெய்வ குழந்தைங்களுக்கு நம்ம எப்பயுமே தி பெஸ்ட்டாக தான் மிஷின் வாங்கணும். அது மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. நம்ம வீட்டு குழந்தைக்கு என் பொண்ணு சாதனாக்கு நான் ஒரு பிரச்சனைனா எப்படி பார்ப்பனோ அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தணிக்கை குழந்தை விஷயத்தில் ஆரம்பத்தில் அவங்க அம்மா என்கிட்ட கேட்குறப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், முருகரை வேண்டி பிறந்த குழந்தை, அந்த குழந்தை வீடியோ காணொலியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு குழந்தைய நிப்பாட்டிட்டு இது பண்ணுறமே சரியா தவறா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானோட உத்தரவு கேட்கும்போது பண்ணலாம்னு சொல்லி உத்தரவு வந்துச்சு. நான் அதை காணொலியும் சொல்லியிருந்தேன். அப்போது இந்த குழந்தைக்கு அவங்க கொடுத்த பட்ஜெட் 10 லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எப்பயும் போல் போரூரில் நம்ம அந்த ஆரிக்கல் இதில் டாக்டர் ரமேஷ் சார் அவர் தான் இப்போ சமீபமாக நிறைய உதவி செய்கிறாரு. அப்போ அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறப்போ அவர் என்ன சொன்னார்னா, பாண்டிச்சேரியில் விஷயம் பண்ணலாம் சார், அப்போது ஒரு 3 லட்ச ரூபா கம்மியாகும் அப்படின்னாரு. நான் பரவாயில்ல இவ்வளோ கம்மியாகுதுன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் அப்பயும் கேட்டேன், அவர் எந்த மருத்துவமனையிலும் எனக்கு தெரியாது, சொல்லலை. இது ஆரம்பத்துலேருந்து ஒரு கம்யூனிகேஷன் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அது எப்போ எனக்கு கண்டுபிடிக்கிறேன்னா 19ஆம் தேதி இது ஃபேஸ் டு ஃபேஸ் டாக்டர் எல்லாரையும் உட்கார வச்சு பேசுகிறப்ப தான் இந்த உண்மையை நான் உணர்றேன். ஆரம்பத்துலேருந்தே கம்யூனிகேஷன் மிஸ் ஆகிருக்கு. இவங்க ஏதோ இவங்க கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கு இது கொடுத்தா போதும், கிடைச்சா போதுன்ற மனநிலையில் பண்ணியிருக்காங்கன்றதை நான் அவங்க மேலேயும் தவறு கிடையாது. ஆனால் நான் நேராக போகிறப்போ இந்த ஒரு விஷயம் சொன்ன உடனே நான் அதை ஒத்துக்கவே இல்லை. எல்லா மருத்துவமனையும் உயர்ந்த மருத்துவமனை தான், நல்ல ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் பாண்டிச்சேரியில் இந்த குழந்தைக்கு பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் ஒரு நம்மளோட தலை எலும்பை மண்டை ஓட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு காக்லியர் மிஷினுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மறுஜென்மம் மாதிரி. அப்போது அவங்க இதை என்கிட்ட சொல்கிறப்போ நான் இல்லைங்க, நீங்கள் அந்த எக்யூப்மெண்ட்ஸே அங்கே கிடைக்காதுன்றீங்க, கம்மியாக இருக்குது, அப்போ எதுக்கு பாண்டிச்சேரியில் வைக்கணும்னு சொன்னீங்க. இல்லை சார் காசு கம்மியாகுதுன்றதுக்காக நாங்கள் சொன்னோம்னாங்க. இல்லைங்க மேடம், நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைக்கோ இல்லை நம்ம வீட்டு பொண்ணுக்கோ இந்த மாதிரி யாராவது சொன்னால் ஒத்துப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே அந்த டேபிள்லேயே உட்காந்து முருகர்கிட்ட எழுதி போட்டு பாண்டிச்சேரியில் பண்ணலாமா சென்னை பண்ணலாமான்ட்டு சீட்டு எழுதி போட்டு முருகர் உத்தரவு நான் கேட்குறேன். தணிக்கை குழந்தை எடுக்க சொன்னேன், சென்னைன்னு வந்தது. சென்னையில் பண்ணால் இவ்வளோ செலவாகுன்னாங்க. தாராளமாக பண்ணுங்கம்மா, யார் மூலியமாக ஏதாவது ஒரு வழி கிடச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ மிஷின் அவங்க முன்னாடி சொன்ன மிஷின் எனக்கு பொதுவாக நான் தி பெஸ்ட்டு தான் கொடுக்கணும்னே தவிர இதை விட அது பெஸ்ட்டாக அதை விட சிறந்ததான்னு சொல்லி நான் பார்க்க தெரியாது, பார்க்க முடியாது. அது டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். அதுலேயும் ஒரு பெரிய கம்யூனிகேஷன் மிஸ் ஆகி, சார் இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சார், கொடுக்குறதும் நம்ம கொடுக்குறோம், அதையும் பெஸ்ட்டாக கொடுத்துருவோமே அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ நீங்கள் ஏன் நான் முன்னாடியே இதை சொல்லலை பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேரண்ட்ஸ் பேசுகிற டாக்டர் வேறு, நான் பேசுகிற டாக்டர் வேறு, இது ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப்பாக மிஸ் ஆகிடுச்சு. அப்போது அந்த 19ஆம் தேதி போரூரில் அந்த கிளினிக்லேயே உட்காந்து, ஹாஸ்பிட்டலில் உட்காந்து இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணி இந்த குழந்தைக்கு பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஒன்று சொன்னாங்க, அவங்க குடும்பமே ஜென்ம காவடி எடுக்கிற குடும்பம்னு சொன்னாங்க. முருகப்பெருமானுக்கு ஜென்ம காவடி எடுப்பாங்க சார் எங்கள் அப்பா எல்லாமே. ஜென்ம காவடினா அப்படின்னா அவங்க பரம்பரையாக எத்தனை தலைமுறை இருந்தாலும் அவங்க கடைசி ஆம்பளை அவங்க குடும்பத்தில் ஒருத்தங்க இருக்கிற வரைக்கும் அந்த காவடி எடுத்து தான் தீரணும். அது ஜென்ம காவடி. அது ஆரம்ப காலத்துலேருந்து இந்த கலியுகம் தோன்ற காலத்துலேருந்து முருகப்பெருமான் சரி நேர்த்தி கடனில் அது ஒரு முக்கியமான ஒரு நேர்த்தி கடனாக இருக்குது. அவங்க குடும்பமே அவ்வளோ முருக பக்தியில் இருக்கிற குடும்பம். நம்ம எப்படி மனசு நான் பண்ணுவேன்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்டையும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்கிட்டையுமே நான் ரொம்ப வருத்தப்பட்டு சண்டை போட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னேன் அவங்ககிட்ட. நான் கம்மியாக கொடுக்குறேன்றதுக்காக ஏதோ ஒன்று கொடுத்துடக்கூடாதுங்கம்மா, நம்ம வீட்டு பசங்களுக்கு என் பொண்ணுக்கு ஒன்றுனா எப்படி செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு சொல்லி அவங்க உட்காந்து எல்லாத்தையுமே மாற்றி
அதுக்கு முன்னாடி எடுத்த காணொளி தான் பாண்டிச்சேரியில் பண்ணுறோன்னு சொல்லி, அந்த ஆரிக்கல் போகிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் பண்ணுறதுக்கு நான் இந்த டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் கடைசியில் நேராக போனால் இவ்வளோ பெரிய கம்யூனிகேஷன் மிஸ் ஆகிருந்தது. ஸோ அதனால் சென்னையிலேயே ஒரு பெரிய மருத்துவமனையில் இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது. அதேமாதிரி மிஷினும் இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு மிஷின் தான், அந்த கால்குலேட்டர் மிஷின் தான் அந்த குழந்தைக்கு கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் நடக்கிறப்போ நான் கூட இருந்து அந்த எல்லா விஷயத்தையும் நான் பதிவு செய்கிறேன். இந்த குழந்தைக்கு உதவிக்காக தான் நான் பாண்டிச்சேரியில் வந்து என்னோடய பாண்டிச்சேரி காலாப்பேட் முருகன் தரிசனம் வந்து முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் இமயமலையிலே சொன்னேன், சென்னை வந்தோடனே முதல் பயணம் பாண்டிச்சேரி பயணம் இருக்குன்ட்டு. அந்த பாண்டிச்சேரி காலாப்பேட் முருகருக்குள்ளேயே நம்ம இந்த தெய்வ குழந்தைக்கு யாசகம் வாங்கணும்னு எனக்கு வந்த உத்தரவு. கண்டிப்பாக அந்த குழந்தைக்கும் யாசகம் வாங்குகிறேன். காலை 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பாண்டிச்சேரி காலாப்பேட் முருகர் கோவிலில் இருப்பேன். பாண்டிச்சேரி முருகர் சொந்தங்கள், அதுக்கு சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வராமல் உங்களால் முடியும்னா மட்டும் வாங்க. வருகின்ற 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம காலையில் சந்திப்போம். இந்த குழந்தைக்கு வந்து நான் எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப சிறந்ததாக இயற்கை கொடுக்க போது, இதுதான் உண்மை. எப்பயுமே ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டுன்னு போகிறப்போ, நம்ம அந்த பொருளாதார ரீதியாக கம்மியாக இருக்குன்னு போகிறப்போ அது அதுக்கேற்ற மாதிரி விஷயம் தான் கிடைக்கின்றது நான் கண்ட உண்மை. என்னை சார்ந்த நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இங்கே விட அங்கே ஒன்று கம்மியாக இருக்குன்னு போனீங்கன்னா அது ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இங்கே ஏமாந்து வாங்கிட்டா கூட பரவாயில்ல, நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. அவங்க கர்மா ஏதோ ஒரு வகையில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதே போல் இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு விஷயத்தில் வந்து இயற்கையை ஒரு நாள் வச்சுருக்கேன். அந்த குழந்தைங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை, தெய்வ குழந்தைங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ காது கேட்கணும், எப்போ அந்த செவித்திறன் சார்ந்த அந்த சக்தி கிடைக்கணும்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கு போல இருக்குது. இதே மாதிரி தான் தன்சிகா குழந்தைக்கும் அதுக்கு உதவி பண்ண டாக்டர் பேர் வந்து அஜய், அவரும் கடகலக்கணும். நான் வந்து சொன்னேன், ஐயா இது இப்படிலாம் நடக்கும், கொஞ்சம் பொறுங்க, எல்லாமே மாறி இயற்கை அனுமதி கொடுத்தோன்னே டக்கு டக்குன்னு நடக்கும், நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னாங்க. அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. அதே மாதிரி தான் இந்த குழந்தைக்கும் விரைவில் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.